நவக்கிரகங்களும் இடைக்காட்டு சித்தரும் நவக்கிரகங்கள் 9 பேரும் பூமியில் ஓரிடத்தில் இறங்கி வந்து பூமியின் சாபத்தை நிவர்த்தி செய்த இடம் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர். இல்லறம் துறவறம் இவற்றுக்கு இடையில் வாழ்ந்து சித்த நிலை அடைந்தவர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தரை தியானம் செய்யும் பொழுது இல்லறத்திலும் ஆன்மீகத்திலும் சமநிலையோடு வாழ்ந்து இறைநிலையை அடைய முடியும். மனிதனுடைய ஆழ்மனதில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்குபவர் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் உள்ள ஆழிகண்டீஸ்வரர். பொதுவாக சிவன் கோயிலில் ஈசானிய மூலையில் நவக்கிரகங்களுடைய பிரதிஷ்டை இருக்கும். இடைக்காட்டூரில் நவக்கிரகங்கள் இறங்கி வந்து பூமியின் சாபத்தை நிவர்த்தி செய்தபடியால் இந்த ஊரின் ஈசானியத்தில் நவக்கிரகத்துக்கு என்று தனி கோயில் இருக்கும். நவக்கிரகங்களின் சுழற்சியில் வாழ்க்கையில் சொல்லுணா துயரங்களை அனுபவித்து வருபவர்கள் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் இருக்கும் சௌந்தர்ய நாயகி உடனுரை ஆழிகண்டீஸ்வரர் மற்றும் பாலசுப்பிரமணிய சுவாமி மற்றும் நவக்கிரகங்களை திருவாதிரை நட்சத்திர நாளில் வழிபட்டு வரும் பொழுது வாழ்வில் சாபங்கள் நீங்கி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தற்போது எல்லா சிவன் கோயிலில் இருக்கும் நவக்கிரகங்களின் பிரதிஷ்டை அவர்கள் எந்த இடத்தில் இருந்தால் பூமிக்கும் மனித குலத்திற்கும் நன்மை ஏற்படுமோ அந்த நிலையில் இடைக்காட்டு சித்தரால் நவக்கிரகங்களுக்கு தெரியாமல் மாற்றி அமைக்கப்பட்ட நிலையே ஆகும். பழமையான கோயில்களில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் சனி பகவானுக்கு என்றும் மட்டுமே சிலை பிரதிஷ்டைகள் இருக்கும். இடைக்காட்டு சித்தருக்கு பின்பாக அமைக்கப்பட்ட சிவன் கோவில்கள் எல்லா நவக்கிரகங்களின் சிலைகளும் இணைந்தே இருக்கும். இடைக்காட்டூரில் என்றும் இடைக்காட்டு சித்தர் தவநிலையில் இருப்பதாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலஸ்வரருடன் ஜீவசமாதி ஆகிவிட்டார் என்றும் அறியப்படுகிறது. ஆடு மாடு கால்நடை வளர்ப்பு தொழில் செய்பவர்கள் இடைக்காட்டு சித்தரை தொடர்ந்து வழிபட்டு வர தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். இடைக்காட்டு சித்தரே போற்றி,